சத்குருவே சரணம். உங்களுக்கு ரெண்டாவது திருமணமா? ஏற்கனவே நடந்துடுச்சா அல்லது நடக்க போகுதா? உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரத்தோட மந்திரமும் சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது திருமணம் நடக்குதுன்னா அப்போ முதல் திருமணத்தில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, ஒரு குறை இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். அதனால தான் அந்த முதல் திருமணம் தடைபட்டு போச்சு. முதல் திருமணத்தில் அந்த கணவர் இறந்திருக்கலாம், அல்லது ரெண்டு பேரும் பிடிக்காமல் விவாகரத்து ஆகியிருக்கலாம், இல்லது இந்த பெண்ணையோ இந்த ஆணையோ விட்டுட்டு அவங்க போயிருக்கலாம் பிரிஞ்சு. ஆக மொத்தத்தில் முதல் திருமணம் உங்களுக்கு துண்டிக்கப்பட்டது. அதனால தான் ரெண்டாவது திருமணத்துக்கு வரீங்க. அந்த முதல் திருமணம் துண்டிக்கப்பட்டதுக்கு ஒரு பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் ரெண்டாவது திருமணம் நல்லாயிருக்கும். சில பேர் அந்த பரிகாரங்கள் செய்யாமல் ரெண்டாவது திருமணம் பண்ணி ரெண்டாவது திருமணத்துலேயும் மன உளைச்சல், டென்ஷன், ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாமல் என்னடா திருமண வாழ்க்கையே இவ்வளோ நரகமாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. முதல் திருமணத்திற்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்திடணும். இப்போது பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அந்த திருமாங்கல்யத்தை அவ்வளவும் போட முடியாது இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு. அதில் உள்ள ஒரு குண்டு அதை மட்டுமாவது எடுத்து அதை பன்னீரில் நல்லா கழுவிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி ஒரு வெள்ளிக்கிழமை அதை கொண்டு போய் அம்மன் கோயிலில் போட்டு 9 முறை சுற்றி அடிப்பிரதர்சனம் பண்ணிவிடுங்க. ஆண்களாக இருந்தால் வெள்ளியில் ஒரு திருமாங்கல்யம் வாங்குங்க, அது குறைச்ச விலை தான் இருக்கும். அதை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் கட்டிட்டு இதே மாதிரி ஆண்கள் முருகன் கோயிலில் பண்ணணும், பெண்கள் தான் அம்மன் கோயிலில், ஆண்கள் முருகன் கோயில் உண்டியலில் போட்டுட்டு அடிப்பிரதர்சனம் பண்ணணும். இப்போது நாங்கள் திருமணம் ஆயிடுச்சையா, நாங்கள் இது பண்ணலை ரெண்டாவது திருமணம்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போய் தம்பதியாக செய்யலாம். அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கும். இல்லைனா சின்ன சின்ன சண்டைகள் வரும். நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். ரெண்டாவது திருமணம் செய்தவர்களுக்கு மீண்டும் பிரச்சனை, ஒத்து போகலை. முதல் திருமணம் தான் அப்படி ஆச்சு, ரெண்டாவது திருமணம் பண்ணால் அதுவும் இப்படி நரகமாக இருக்கே, ஒரே பிரச்சனையாக இருக்கே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒத்து போகலையே, வாக்குவாதம் நடக்குதுன்னா முதல் திருமணத்திற்கு நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். செய்து கொண்டால்தான் அடுத்த திருமணம் நிலைக்கும். ஏன்னா முதல் திருமணம் ஒரு தோஷத்தால் தான் அது தொடர்பு கட்டாயிடுச்சு. அடுத்த திருமணம் நல்லா இருக்கணும்னா அதற்குரிய கலஸ்திர தோஷத்தை விளக்குவதற்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். அதற்குரிய அற்புதமான மந்திரங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை அடுத்த நிகழ்ச்சியில் பாருங்கள். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிகழ்ச்சியில் இந்த ரெண்டாவது திருமணத்துக்கு மகாமந்திரம்னு வெளியிட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? வாழ்த்துக்கள், வணக்கம்.